மனம் திரும்பும்படிக்காக அவளுக்கு தவணை கொடுத்தேன். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, தியத்திரா சபையை குறித்து கர்த்தருடைய ஊழியக்காரராகிய அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கு நீங்களும் நான் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்று சொன்னால், அவள் மனம் திரும்பும்படியாக அவளுக்கு தவணை கொடுத்தேன். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மனம் திரும்பும்படிக்கான ஒரு தவணைன்னா காலம் கொடுக்கிறாரு. பாருங்க, இதை நான் பிரசங்கிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கைக்குள்ள கூட நான் பிறந்து ஆல்மோஸ்ட் 23 வருடங்கள் நான் ஒரு பேர் கிறிஸ்தவனா வாழ்ந்தேனே தவிர மனம் திரும்பாத ஒரு கிறிஸ்தவனா வாழ்ந்தேன். எனக்கு எத்தனையோ ஊழியக்காரங்க எனக்கு சொன்னாங்க, நீ பாவத்தை விட்டுட்டு இயேசுவுக்கு பிரியமா வாழு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி வாழுன்னு சொன்னாங்க. நான் மனம் போன போக்கில் தான் வாழ்ந்தேன். ஆனால் 23வது வருடத்துல ஆண்டவர் என்னை சந்தித்து பலவிதமான உபத்திரவத்தின் மத்தியில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இதே மாதிரி தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு காலம் கொடுக்கிறார். ஒரு வேளை உங்களை அதற்காக தான் பல ஊழியக்காரர்களை அனுப்புவார். நீ என்னிடத்துல வந்திருப்பா. ஆண்டவர் பல விதத்தில் கர்த்தர் பேசுவார். சொப்பனத்தில் பேசுவார், ஊழியக்காரர்கள் மூலமாக பேசுவார், இல்லை பல சூழ்நிலைகள் மூலமாக எல்லாம் கர்த்தர் பேசுவார். என்னிடத்துல வந்திருப்பா, நான் உனக்கு தவணை கொடுத்துருக்குறேன், தவணை முடிய போகுது. நம்ம லோன் எடுக்கிறோன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். இந்த லோன் எடுக்கும்போது அதுக்கு தவணை இருப்பாங்க, 12 மாதத்தில் கட்டி முடிக்கணும்னு சொல்லி. இப்போ நம்ம 12 மாதம் வரைக்கும் அவன் 12 தவணை கொடுக்குறான். 12 மாதம் இந்த தவணை முடிஞ்சதும் அதுக்கப்புறம் என்ன பெனால்ட்டி போடுவாங்க, அதுக்கப்புறம் வீட்டு ஜப்தி பண்ணுவாங்க. அப்படி பல விதமான அடுத்த தண்டனைகள் பயங்கரமாக இருக்கும். இப்போது இன்னைக்கும் கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்து சொல்கிறார், ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க இதுவரையிலும் இயேசுவை அறியலை, நான் இல்லை அறிந்து நான் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வருகையின் காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இனி காலம் செல்லாது என்று சொல்லி கர்த்தர் பேசி இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட காலத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தவணை கடைசி தவணையில வந்திருக்கிறீங்க. இனி தவணை இல்லை, இனி காலம் இல்லை, மனம் திரும்புவதற்கு இனி காலம் இல்லை. இந்த நாள் ரட்சிப்பின் நாள் என்று கர்த்தர் பேசுறாரு. அதனால உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த தவணை முடிய போகுது என்பதை புரிந்து கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அன்புள்ள தெய்வம் பேசுகிறார். உங்களுக்காய் எனக்காய் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தின இயேசு பேசுகிறார். என்ன செய்யுது, என்னிடத்துல வந்து விடுன்னு பேசுறாரு. தவணை முடிய போகுது, என்ன செய், என்னிடத்துல வான்னு சொல்லி கர்த்தர் உங்களோடு அன்போடு அரவணைத்து பேசுகிறார். வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஆமென்.